எது மேலானது? இல்லறமா? துறவறமா? கல்வியா? செல்வமா? வீரமா? என நான் முத்தையா சுவாமிகளிடம் கேட்டுள்ளேன். அவர் சுருக்கமாக எனக்கு கொடுத்த விடையினை மீட்டுப் பார்க்கின்றேன். நான் இல்லறத்தில் மனைவி மக்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சுற்றத்தாருடன் வாழ்ந்தவன். எனக்கு அதனைவிட துறவறம் மேலானது என்ற எண்ணம் மேலோங்கியது. என் அன்னையிடம் கெஞ்சி ஆசீர்வாதம் பெற்று இருப்பது போதாதென்று மனநிலையுடன் வீட்டை விட்டு புறப்பட்டுவிட்டேன். ஆனால் நான் என் இலக்கில் வெற்றி பெற்றேன் என்ற தன்னம்பிக்கை உள்ளது. இயல்பாக பெரும்பாலான மனிதர்களுக்கு இருப்பது போன்ற தன்னிடம் இருப்பது போதுமானதல்ல என்ற எனது மனநிலை மட்டும்தான் இதற்குக் காரணம். ஆனால் நான் துறவறத்துக்கு வந்தபின் இறைவனை மனக்கண்முன் கண்ட பின்னர்தான் இல்லறம் என்பது துறவறத்தை விடக் குறைவானதல்ல. இல்லறத்தில் இருந்தே என் தேவையை நிறைவு செய்திருக்கலாம் என்பதனை உணர்ந்தேன். இரண்டும் அறந்தான். இல்வாழ்க்கையே பேரின்பத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதில் எந்தச் சந்தேகமும் இல்லை. கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் அறநெறி தவறாமல் சேர்க்கின்றவர் பேரின்பமடைய முடியும் என்பதை துறவறத்தை மேற்கொண்ட பின்னரே உணர்ந்தேன். அதனால்தான் நான் இல்லறத்தாருக்கு அதனைச் சொல்லும் நோக்குடன் தாந்தாமலையிலிருந்து தவநிலையிலிருந்து மீண்டு புறப்பட்டேன். கல்வி செல்வம் வீரம் எதுவும் ஒன்றிலொன்று குறைவானதல்ல. கல்வியே அதாவது பெற்ற அறிவை மட்டுமே தன்னுடன் அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் செல்வமும் வீரமும் அவருடைய அடுத்த பிறவியின் சூழலை நிச்சயிக்கும். ஒருவன் ஏழையின் மகனாகப் பிறப்பதா செல்வந்தனின் மகனாகப் பிறப்பதா வீரனாகப் பிறப்பதா கோழையாகப் பிறப்பதா என்பதை அவன் திரும்பப் பிறக்கும் வழியே நிச்சயிக்கும். ஆனால் அவர் தேடிய அறிவும் செல்வமும் வீரமும் நெறிமுறையில் பெற்றதாக இருக்க வேண்டும். அதுவே முக்கியமானதாகும். அதாவது அவர் இல்லறத்தில் அறநெறி தவறாது சேர்த்து கல்வி செல்வம் வீரமாக அவை இருக்க வேண்டும். அவருடைய இல்வாழ்க்கை அறம் தவறாததாக இருக்க வேண்டும். இல்வாழ்க்கை அறம் தவறாததாக இருந்தால் துறவியாகி பேரின்பம் அடைய வேண்டுமென்றில்லை. புலையர் வேடுவர் சமயகுரவர்கள் கூட கூட்டோடு கைலாயம் போனதாக புராணங்கள் சொல்வதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அறம் சாரா பெற்ற இன்பம் எதுவாக இருந்தாலும் அது கல்வியோ வீரமோ செல்வமோ எதுவாக இருந்தாலும் அது முத்தியை கொடுக்காது, அதாவது பேரின்பத்தைக் கொடுக்காது. உலக வாழ்க்கையை சுவர்க்கமாக்காது. நீங்கள் பார்க்கின்ற திரை நாடகங்கள் திரைப்படங்கள் நாடகங்கள் எல்லாம் இறுதியில் அறம் சார்ந்தோரின் இன்பத்தையும் அறநெறிப்படியான வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையுமே எடுத்துக் காட்டுகின்றன. புராணக் கதைகள் சொல்லுவதும் அதுவேதோ முருகா ஓ முருக கடவுளே சரணம். இது முத்தையா சுவாமிகள் சொல்லித் தந்தது. திருவள்ளுவர் இல்லாரம் பற்றிச் சொல்லியுள்ளவற்றையும் இதனுடன் சேரிக்கின்றேன். அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தைவிட நன்மையானது வேறு எதுவுமில்லை. ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறம் செய்வதைவிட நன்மையும் இல்லை, அதைச் செய்ய மறப்பதைவிட கெடுதியும் இல்லை. இடைவிடாமல் இயன்ற மட்டும் எல்லா இடங்களிலும் அறச்செயலைச் செய்க. ஒருவன் தன்மனதில் குற்றம் இல்லாதவானாக இருக்க வேண்டும். அதுதான் அறம். மனத்தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. மனம் தூய்மையாக இருப்பதே அறம், மற்றவை ஆரவாரத்தைத் தவிர வேறொன்றுமில்லை. பிறர் மேன்மை கண்டு பொறாமை. புலன்கள் போகும் வழிச் செல்லும் ஆசை. இவை தடைப்படும் போது வரும் கோபம். கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் இந்நான்கையும் விலக்கித் தொடர்ந்து செய்யப்படுவது அறம். இளைஞராக உள்ளவர் பிறகு பிற்காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியாத் துணையாகும்.
அறத்தைச் செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களைக் கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை. பல்லக்கைத் தூக்கிச் செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாளின் பின் அவன் திரும்பப் பிறவி எடுக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும். அறநெறிப்படி வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். பிற வழிகளில் வருவன துன்பமே அன்றி இன்பமில்லை. ஒருவன் செய்யத் தக்கது அறமே, விட்டுவிடத் தக்கவை தீய செயல்களே. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு, ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தினூங் காக்கமும் இல்லை அதனை, மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே, செல்லும்பாய் எல்லான் செயல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்திறன் ஆகுல நீரபிற. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான். இந்திரனே சாலுங் கரி, அன்றறிவாம் என்னா தரன் செய்க. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை, அறத்தாறுதுதன வேண்டா சிவிகை. பொறுத்தா நோடுர்ந்தான் இடை, உணாள் படாமை நன்றாற்றின் ஐதொருவன். வாழ்நாள் வழியடைக்கும் கல், அறத்தான் வருவதே இன்பம். மற்றெல்லாம் புறத்த புகழும் இல, செயற்பாலதோறும் அரணே. ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி.